சவுக்கு சங்கரே சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா அவர் இப்ப விஜய்க்கு எதிராக திரும்புறாரு. என்ன அப்படின்னா அவரை திமுக இப்ப திரும்பி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தைகளுக்காக அவங்களுக்கு என்னன்னா இப்ப விஜய்க்கு ஃபேவரபிளா யாரும் இருக்கக்கூடாது சார். இப்ப சீமானை திமுக விமர்சனம் பண்ணாது கிடையாது. சீமான் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்காரு, கலைஞரை விமர்சனம் பண்ணியிருக்காரு, உதயநிதி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அவரையே இவ்வளவு தூரம் ஸ்டாண்ட் அவங்க பண்றாங்க அப்படின்னா டிஎம்கேல இருப்பவர்கள் நேரடியாக விஜய் எடுத்தால் விஜய பெரிய பிம்பமா பாக்குறாங்க, விஜயை கண்டு பயங்குறாங்க, விஜய்க்கு எல்லாம் பதில் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப டிஎம்கே பேசும் பொருள் ஆயிரும், அந்த ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருங்கிறதுனால அவங்களுக்கு தேவை ஒரு ஆளு விஜய் அடிக்கிறதுக்கு. என்னைய அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சீமானை கூட்டிட்டு வா இன்னைக்கு விஜய் அடிக்கணுங்கிற மாதிரி. இப்ப சவுக்கு சங்கர் நாளைக்கு டிஎம்கேவை அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, உனக்கு என்னப்பா உனக்கு பணம் தானே நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு எந்தெந்த அளவுக்கு யார் யாரை வச்சு குடைச்சல் கொடுக்க முடியும், எந்தெந்த அளவுக்கு இப்ப இந்த டிஜிட்டல்ல நம்ம சொல்ற மாதிரி இந்த ஷார்ட் சீரியல்ஸ் எல்லாம் அவருக்கு ஃபேமஸ் ஆகுது. இப்ப நிறைய ஊடகங்கள் விஜய்க்கு சாதகமாக நாளைக்கு போகக்கூடிய டிஜிட்டல் ஊடகங்கள், நானே போய் கேட்டீங்கன்னா ஒரு 10 சேனல் சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸ்ல இல்லாம இப்ப சவுக்கு சங்கர் நினைச்சா நாளைக்கு விஜய நெகட்டிவா மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், அந்த டிஜிட்டல் மீடியா மூலமா விஜயோட இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகள்லயும் ஆளுங்கட்சி இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் நிதர்சன பார்வையா இருக்குது. அவரை கண்டு திமுக அஞ்சுகிறதான்னா அது 100% அஞ்சுகிறது.